இப்போ சன்லேண்ட் 5 லிட்டர் ஜாரோட மல்டிபர்பஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வர்த் ₹265 ஃப்ரீ. சரி பரிமளா, எதுக்கு இங்க வந்தீங்க? நான் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் தான் வந்தேன். எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு ஹாஸ்பிட்டல் செக் பண்ண முதல்ல எனக்கு டாக்டர்னு சொன்னீங்க. டாக்டர் தான், அப்போ நான் செக் பண்ண வந்தேன். யாரை செக் பண்ண வந்தீங்க? எனக்கு என்னோட டாக்டர் இங்கே இருக்காங்க, எனக்கு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி டாக்டர் இல்லையா? நானும் டாக்டர் தான். அவங்க எனக்கு பார்ப்பாங்க, நான் அவங்க பார்ப்பேன். ஐம்பேர் காப்பி எங்களுக்கு சொல்லுங்கள். மணிமேகலை சிலப்பதிகான வளையாபதி குண்டல வீசி மணிமேகலை சிலப்பதிகாரம் அதையா நான் சொல்லணும். குடியரசுத் தலைவர் பேர் கேட்டீங்கன்னா என்கிட்ட அப்துல் கலாம். குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் எப்போ? பேரன் தெரியாது. சரி, உங்கள் பேர் என்ன? பரிமளா. எதுக்காக அந்த பேர் வச்சுருக்கோம்? அது எங்கள் அம்மா கூட தான் கேட்கணும். பரிமளா, உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கள். எங்கள் வீடு அவசரா சாமிநாதன் சகுந்தலா பரிமளா கோவில் புத்தூர் ராமானுஜபுரம் பாமநாசம் கோஸ்ட் தஞ்சை டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு இந்தியா. காலேஜ் போகாமல் வீட்டிலே படித்தேன். சட்டம் படித்தேன். படித்தது கையளவு, படித்தது கையளவு, படிக்காதது உலகளவு, கட்டுறது கையளவு, கலாது உலகளவு. டைம் இஸ் கோல்டு. காலம் பொன் போன்றது. நேரத்தை வீணாக்காதீங்க. வரதான் வாங்க, இல்லைன்னா போங்க. நான் மெடிக்கல் டாக்டர். கண்ணாலேயே பார்வை பணம் கூட இறக்காது. நான் பார்க்கலன்னா எல்லாம் இறந்து போயிடுவாங்க. யாரு நீங்கள் பார்க்கறதுனா எல்லாரும் இறந்து போயிடுவாங்க. அங்கே மெடிக்கல் டாக்டர் இல்லை உனக்கு பேசினா எனக்கு பிடிக்காது. சைலண்ட் வாய மூடுங்க. நான் பஸ் லேடிஸோட சேர மாட்டேன், ஜென்ஸோடையும் சேர மாட்டேன். யாரும் யார் கூட சேருங்க? நான் மட்டும் தனியாக போவோம், தனியாக வந்து நான் மட்டும் போகலாம். இப்போ நீங்கள் தனியாக போனீங்க. தனியாக நிறைய பேர் வந்து நல்ல இதுவாக கிடையாது. யாரு இங்கே உள்ளவங்கலாம் இவங்க நல்லவங்க தான். இவங்க நல்லவங்க. இவங்களை விடுங்க, இவங்களெல்லாம் விடுங்க. ஏன் அவங்க எல்லாருமே நல்லவங்க தான். கூட்டு வந்து அடிக்க வந்தாங்கல்ல, யார் அடிக்குங்க? அங்க உள்ள வாழ்க்கைக்கு எடுத்து 22 வருஷம் நான் நடவடிக்கை எடுக்க சொல்லுவோம். நீங்க வந்து நான் போக மாட்டேன். வேணா வேற கல்யாணம் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதங்கிறேன்னா ஏன் போகணும்? நீ போய எதுக்கு போகணும்னா? எதுக்கு நான் போகணும்? நான் அவசர சிகிச்சை பிடிக்கி வந்திருக்கிறேன். பச்சை பாவடை சட்டை காலையில் வாங்க, ஓபியில் சீட் எடுப்பேன், எம்ஆர் ஸ்கேன் எடுப்பேன், இங்கே போவேன், டாக்டரை பார்ப்பேன். ஓஜோன் டாக்டர் என்ன பார்ப்பாங்க, எத்தனை நாள் தங்குவாங்கன்னு எனக்கு பார்ப்பாங்க, சுகர் பார்ப்பாங்க, ப்ரெஷர் பார்ப்பாங்க, ரத்த டெஸ்ட் எடுப்பாங்க, ரத்தம் கொடுப்பாங்க. வரலன்னு சொல்கிறேன்னே பையன் உள்ளே போயிடுவேன். மருத்துவமனையில புகுந்த ஒரு பெண் தன்னை டாக்டர் அப்படின்னு சொல்லி குழந்தைய கடத்த முயன்றதா அங்க இருந்தவங்க அந்த பெண்ணை காவல்துறையினர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. தஞ்சை ராஜா மிராசுதாரர் அரசு மருத்துவமனைக்கு ஒரு பெண் ரொம்ப டிப்டாப்பா வந்திருக்காங்க. நேரா வந்து மகப்பேறு வார்டுக்கு போயிருக்காங்க. டாக்டர் அப்படின்னு அவங்கள சொல்லிட்டு மகப்பேறு தாய்மார்கள் கிட்ட குழந்தைகளை வந்து எப்படி தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அப்படியே பேசிட்டே குழந்தைய வந்து தூக்கிட்டு போக ட்ரை பண்ணிருக்காங்க. அப்போ வார்டுல இருந்தவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. உடனடியா வந்து அங்க இருக்கிற நர்சுங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. உடனடியா அவங்களை பிடிச்சு காவல்துறையினருக்கு வந்து தகவலும் தெரிவிச்சாங்க. மருத்துவமனைக்கு வந்த தஞ்சை மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் சந்திரா கிட்ட அந்த பெண்ணை ஒப்படைச்சிருக்காங்க. சோ அவங்க கிட்ட விசாரணை நடத்தும் போது தன்னுடைய பேர் பரிமளா, கணவர் பெயர் சுதாகர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பொண்ணுடைய கணவருக்கு போன் பண்ணி வரவழைக்கப்பட்டாரு. கணவர் முன்னிலையில அந்த பெண்ணிடம் காவல் ஆய்வாளர் விசாரணை நடத்தினாங்க. அப்போ அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நான் வந்து கர்ப்பமா இருக்கேன், நான் டாக்டர் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்ணுடைய கணவர் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போலீசாரோட விசாரணைக்கு அப்புறமா தஞ்சை ராஜா மிராசுதாரர் அரசு மருத்துவமனையில இருக்கிற மனநல சிகிச்சை பிரிவுல சிகிச்சைக்காக அந்த பெண் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் மருத்துவமனையில பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் நோட்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ சன்லேண்ட் 5 லிட்டர் ஜாரோட மல்டிபர்பஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வர்த் ₹265 ஃப்ரீ.